வணக்கம். இன்றைக்கி ஒரு சட்னி பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ரெசிபி போட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் வேர்க்கடலை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அது மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் சீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகா பொடி இருக்குல்ல, அதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் வத்தல் பொடி அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மாதிரி ஒரு 2-3 அரிசி நான் வெள்ளைப்பூடி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சரில் நீங்கள் திரிச்சிருங்க. அவ்வளோதான். இதான் ரெசிபி. இதை திரிச்சு பாருங்கள், இப்படி பவுடர் ஆகிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதை வச்சு சப்பாத்தியும் வச்சு சாப்பிடலாம், ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். அதை வந்து இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் வந்து இது ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய். அந்த கடலெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த சட்னி ரெடி பண்ணி இதை வந்து நீங்கள் திரிச்சு வந்து ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிடும்போது மாத்திரம் எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் வந்து அது முதல்ல ஊற்றக்கூடாது. சாப்பிடும்போது அந்த பொடியை எடுத்துகிட்டு இந்த பொடியை வச்சு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த மாதிரி இதே பொடி அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேச்சுலர்ஸ் பசங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சில டைம் வந்து சமையல் செய்யறதுக்கு டைம் இருக்காது. வீட்டு சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும், வாய்க்கு நல்லா இல்லை அப்படின்னா இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டு தான் ஒரு திருப்பு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்தோடனே குழந்தைகளுக்கு இப்போ கொடுக்க கொண்டு இல்லைன்னு நீங்கள் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகாமல் நீங்கள் இந்த வெறும் இந்த பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வச்சிருக்க ரைஸ் வந்து நைட்டில் உள்ள ரைஸ் தான் நான் இப்போ பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நீங்கள் இதை சுட சாதத்துக்கு சாப்பிட்டாலும் சரி, நைட்டில் உள்ள சாதத்துக்கு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வந்து எங்கள் வீட்டில் எனி டைம் நாங்கள் வச்சுருப்போம். நாங்கள் சப்பாத்தி கூட வந்து இது வந்து தொட்டு சாப்பிடுவோம். வீட்டில் காய் இல்லாட்டா கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்பாத்தி கூட இன்னொரு சப்ஜி வச்சு சாப்பிடும்போது கூட இந்த சட்னி சைடில் தொட்டுக்கிடலாம். எப்படினாலும் இந்த சட்னி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு திருப்பு செஞ்சு தான் பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சட்னி இருந்தாலே போதும், வேறு தேவையே இல்லை. இப்படி